ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. கன்னியாகுமரி கண்ணாடி இலைப்பாலம். ஸோ கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணால் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 பேஜ் கண்டென்ட் தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் சொல்லிடுறேன். திறப்பு பார்த்திங்கன்னா 30 டிசம்பர் 2024. ஸோ இது எதை இணைக்குதுன்னா, கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறை, இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய பாலம். இந்தியாவில் வந்து கடல் மேல் கட்டப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் இந்த பாலம் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா, நீளம் 77 மீட்ரு, அகலம் 10 மீட்ரு. கண்ணாடி அடித்தளம் நடுவில் சென்டரில் மட்டும் கண்ணாடி அடித்தளம் அமைச்சிருப்பாங்க. அது வந்து 2.5 மீட்ரு. இதுக்கான நிதி எவ்வளோ செலவுனா 37 கோடி. ஸோ இதுதான் ஓவராலாக கண்ணாடி பாலத்தை பற்றி உள்ளது. இது இல்லாமல் திருவள்ளுவர் சிலையை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திருவள்ளுவர் சிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல் தீர்மானம் இது எப்போ அமைக்கணும்னு தீர்மானம் போட்டாங்கன்னா 1975. ஆனால் திறக்கப்பட்டது, கட்டி முடித்து திறந்தது பார்த்திங்கன்னா 2000 தான் திறக்கிறாங்க, ஜனவரி 1. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது ஜனவரி 1, 2000. யார் திறந்தாருன்னா அப்போதைய முதல்வர் கருணாநிதி, கலைஞர் அவர் திறந்திருப்பார். வடிவமைத்த சிற்பி யாருன்னு கேட்கலாம். கணபதி ஸ்தபதி அவர் தான் சிற்பியாக இதை வடிவமைச்சார். இந்த திருவள்ளுவர் சிலை இல்லாமல் பூம்புகார் கோட்டம், வள்ளுவர் கோட்டம், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இதையும் அமைச்சரும், அதுக்கான சிற்பியும் இவர் தான். சிலையோட உயரம் 133 அடி, 133 அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்குது. சிற்பத்தோட உயரம் 95 அடியும், பீடத்தின் உயரம் 38 அடியும், மொத்தம் 133 அடியாக இருக்குது. இது 38ங்கிறத அறத்துப்பாலை குறிக்கும். மற்றது பார்த்திங்கன்னா 95ங்கிறது பொருட்பால் இன்பத்துப்பால் சேர்த்து 95 அடியை குறிக்கும். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அதிகாரத்தை குறிக்கும். 7000 டன் கொண்ட சிலை மூலமாக கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது, யாருக்காக சொன்னதுன்னா, தஞ்சை ராஜராஜ சோழனிடம் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் அவர்களிடம் காண்கிறேன்னு யார் சொல்லியிருப்பாருன்னா, இந்த திருவள்ளுவர் சிலையை வடிவமைச்ச சிற்பி கணபதி ஸ்தபதி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஒன் பேசுகிற கொஷினும் இப்போல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் 5 ஐம்பெரும் விழாவாக நடத்துனாங்க. என்னென்னா, இந்த கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணுற அந்த டைம்லேயே இது இல்லாமல் மற்ற விஷயங்களும் நடத்துனாங்க. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா, கண்ணாடி இலைப்பாலம் திறப்பு விழா, அடுத்து வெள்ளி விழா மலர் வெளியீடு. யாருன்னா ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவங்க வெளியிட்டாங்க. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வந்து பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அடுத்து திருக்குறளோட கண்காட்சி தொடங்கியிருப்பாங்க. திருக்குறள் தோரண வாயில், ஸோ திருவள்ளுவரோட தோரண வாயில் அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்தது. ஸோ திருவள்ளுவர்னு போட்டுக்கோங்க. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டமும் நடந்திருக்கும் டைமில். எத்தனைனா 3 நாள் நடந்திருக்கும். 30ஆம் தேதி டிசம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 1. பேரறிவு சிலை அலங்கார வளைவின் திறப்பு நடைபெற்றிருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். கடற்கரை சாலைக்கு, கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சாலைன்னு பெயரிட்டிருப்பாங்க டிசம்பர் 31 அன்னைக்கு. அடுத்து வள்ளுவ மாலை பாடல் வெளியிட்டிருப்பாங்க. திருக்குறளையும் திருவள்ளுவரை பெருமை சேர்க்கிறோமா. இசையமைச்சது ஏஆர் ரஹ்மான், பாடல் வரி கமல்ஹாசன். இது வெளியிட்டது வந்து டிசம்பர் 31 அன்னைக்கு. அப்புறமா 22 தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கியிருப்பாங்க. திருக்குறளை பெருமைப்படுத்துகிறோமா. மற்ற விஷயங்கள் அதை முன்னெடுப்புகள்னு பார்த்திங்கன்னா, குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரத்தை குறள் வாரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 3 படகுகள் வந்து திருவள்ளுவர் சிலை வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த படகின் பேர் பார்த்திங்கன்னா யாரோட நினைவுனா, காமராசர், மார்ஷல் நேசமணி, ஜியு போப். திருக்குறள் மாணவர் மாநாடு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் திருப்பணிகள் தொடங்க திட்டம் வகுக்கப்படும். அதுக்கு 3 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு. அடுத்து கலைஞர் அவர் வந்து திருக்குறளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறளோவியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க திருக்குறள் ரிலேட்டடாக. அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் இடம்பெற வச்சுருப்பாங்க. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பேருந்துகளில் திருக்குறளை எழுதணும்னு சொல்லி அந்த சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அனைத்து அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. காவலர் பதக்கத்தில் வள்ளுவர் இடம்பெற வச்சது. திருவள்ளுவர் ஆண்டு வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது.
கவர்மெண்ட்டுக்கு ஏற்றுக்கொண்டது, மயிலாப்பூரில் திருவள்ளுவரின் நினைவாலயம் அமைச்சது, வள்ளுவர் கோட்டம் அமைச்சது சென்னையில். இதெல்லாம் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் செய்யப்பட்ட அங்கீகாரங்களாக இருக்குது, பணிகளாக இருக்குது. ஸோ திருக்குறளை பற்றி பெரியார் என்ன சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம் மதம் குறள் மதம், நம் நெறி குறள் நெறி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கலாம், பெரியார். குறள் என்பது வகுப்பறை மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பர வேண்டும்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. ஸோ இந்த மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஷின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதுக்கான சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு மேகசின் ஜனவரி மாதத்தோட எடிஷனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.